பொதுவாகவே தளபதி விஜய் அவர்களுக்கு சினிமா துறையில பல போட்டிகள் இருந்துட்டு இருக்கு. அவ்வப்போது அவருடைய படத்தின் ரிலீஸின் போது பல பிரச்சனைகள் கிளம்பும். இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்து வந்த தளபதி விஜய் அவர்கள் அரசியல்ல கால் பதிக்க ஆசைப்பட்டாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு அவருடைய கட்சி பெயரையுமே அறிவித்திருந்தார். சோ கட்சி வேலைகள் ஒரு பக்கம், படத்துடைய பணிகள் ஒரு பக்கம் அப்படின்னு ரொம்பவே பிஸியாக இருந்த தளபதி விஜய் அவர்கள் அவருடைய படப்பிடிப்பு முடித்த கையோடு தற்போது கட்சி வேலைகளுமே திரும்பி இருக்காரு. அதாவது இவருடைய கட்சியின் சின்னம் மற்றும் கொடி அறிவிப்பு இன்று வெளியாக உள்ளதாக தகவல் எல்லாம் வெளியாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இன்று காலை கட்சி அலுவலகத்துல இவரின் கட்சி கொடி மற்றும் அதற்கான பாடல் வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாகவும் நடந்திருக்கு. இதுல 250 கட்சி உறுப்பினர்களுமே கலந்து கொண்டிருந்தாங்க. இந்த விழாவை தளபதி விஜய் அவர்கள் சிறப்பாக முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கட்சி கொடியுமே வெளியாக இருக்கு. இந்த கட்சி கொடி மஞ்சள் சிகப்பு நிறத்துல உள்ளது. அது மட்டும் இல்லாம 2 யானைகள் ஒரு வாகை மலருமே இந்த கட்சி கொடியில இடம்பெற்றுள்ளது. இந்த கொடிதான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சி பெயர் அறிவித்ததுல இருந்தே அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகளை சமாளிச்சிட்டு இருக்காரு. அண்மையில கூட கோட் படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா நடத்த இருந்து ஒரு சில பிரச்சனைகளால அதுவுமே தடைபட்டு விட்டது. இதற்கெல்லாம் காரணம் ஆளும் கட்சி தான் அப்படின்னு எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். தற்போது இவருடைய கட்சி கொடி மற்றும் சின்னம் அறிவிப்பு வெளியானதுல இருந்தே இன்னும் எதிர்ப்பு தற்போது அதிகமாகி வந்துட்டு இருக்கு. சோ அவங்களுடைய தரப்புல இருந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு சில தவறான கருத்துக்களை பதிவிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.